அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. நல்லவரே உமக்கு நன்றி. வல்லமை நிறைந்த தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி சொல்லுகிறோம். தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. அன்பு நிறைந்தவரே உமக்கு நன்றி. தாயை போல ஆண்டவரே எங்களை தேற்றுகிற தெய்வமே உமக்கு நன்றி. ஆறுதலின் தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி. மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினவரையுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உயர்ந்தவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 சொல்லுகிறோம். ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. சர்வ சிருஷ்டிகரே உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே உமக்கு நன்றி. உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எல்ஷடா என்ற நாமத்தை உடையவரே உமக்கு நன்றி. எங்களுக்கு சகாயம் செய்கிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. எங்களோடு கூட இருப்பவரே உமக்கு நன்றி. எங்களை பலப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவான தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். நல்லவரே உம்மை நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் சொன்ன தெய்வமே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சிறியவனை புழுதியிலிருந்து ஆண்டவரே தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. நல்லவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தாய் மறந்தாலும் தகப்பன் கைவிட்டாலும் எங்களை அணைத்து கொள்ளுகிற தெய்வமே உமக்கு நன்றி. தாய் உருவாகும் முன்னே எங்களை தெரிந்தெடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உம்முடைய தரிசனத்தை நிறைவேற்ற ஆண்டவரே எங்களை தெரிந்தெடுத்ததற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் எங்களை நீங்கள் மாற்றினதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் உண்மையில் ஆண்டு தெய்வமே உம்மை துதிக்கிறோம். அன்பு நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உங்கள் அன்புக்கு முன்னால் ஆண்டவரே எதுவும் நிரந்தரம் இல்லை ராஜா. அன்பு நிறைந்தவரே உமக்கு நன்றி. அநாதி சிநேகத்தால் எங்களை நேசிப்பவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய காருண்யத்தினால எங்களை அணைத்து கொள்ளுகிறவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆபிரகாமின் தேவனே உம்மை துதிக்கிறோம். ஈசாக்கின் தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். யாக்கோப்பின் தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. மகிமையானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி 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 சொல்லுகிறோம். எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்க்கையை தலை நிமிர செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய கேடகம் நீங்க தான், எங்களுடைய மகிமை நீங்க தான்ப்பா. எங்களுடைய புகலிடம் நீங்க தான், எங்களுடைய கண்மலை நீங்க தான் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. நம்பத்தக்க தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நம்பிக்கைக்கு உரியவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. உம்மை நம்பி வந்த மனிதர்களை விடுதலையாக்கி சுகத்தை தருகிற தெய்வமே உமக்கு நன்றி. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே உமக்கு நன்றி நன்றி. வாக்கு மாறாதவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தந்த வாக்கினை நிறைவேற்ற நீர் வல்லவராய் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே பொய் சொல்லுவதற்கு நீர் ஒரு மனுபுத்திரன் அல்லப்பா. மனிதன் அல்ல, மனம் மாறுகிறதற்கு ஆண்டவரே நீர் ஒரு மனுபுத்திரன் அல்ல ஆண்டவரே. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுவதில்லைன்னு சொன்னவரே உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு நீர் தந்த வாக்குகளை நிறைவேற்றுகிறதற்காக உமக்கு நன்றி நன்றி அப்பா. உமக்கு நன்றி. உண்மையுள்ளவரே உமக்கு நன்றி. உயர்ந்தவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல தெய்வமே உம்மை துதிக்கிறோம். அழைத்த தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உண்மையுள்ளவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆண்டவரே நன்மைகளை, வல்லமையை ஆண்டவரே, ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தருகிறவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி சொல்லுகிறோம், உம்மை நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு உண்ண உணவு தந்தீரே உமக்கு நன்றி. உடுத்த உடையை தந்தீரே உமக்கு நன்றி. உறங்க தேவையான இடத்தை தந்தீரே உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அக்கினி மதிலாய் ஆண்டவரே தூதர்களை ஆண்டவரே அனுப்பி ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிற தெய்வமே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பிசாசினுடைய திட்டங்களை எல்லாம் முறியடித்து நீர் எங்க மேல வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எங்களை தெரிந்தெடுத்தவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. சர்வ
சிருஷ்டிகரே உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி. இரக்கமுள்ளவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எங்களுக்காக யாவையும் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் ஆண்டவரை செய்து முடிக்கிறவரே உமக்கு நன்றி. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி நன்றி. சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்னு சொன்ன தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். மெய்யான தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் அப்பா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தை வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீ, களையாமல் காத்து கொண்டீ, குறைவின்றி பிறக்கச் செய்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீ, களையாமல் காத்து கொண்டீ, குறைவின்றி பிறக்கச் செய்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே.
துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தாயின் கருவில் உருவாகும் முன்னே உம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக நீர் எங்களை தெரிந்தெடுத்ததற்காக உமக்கு நன்றி. நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற அன்பு எங்களுக்குள்ள ஆளுகை செய்வதாக இந்த ஆராதனையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துங்க. உம்முடைய ஆளுகை எங்களுக்குள்ள உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் பாதுகாப்பா அழைத்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படட்டும். உம்முடைய அற்புதங்கள் நடக்கட்டும்பா. உம்முடைய அதிசயங்கள் நடக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் தாமே எங்களை வழி நடத்துவதாக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடலை நாம் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம்.
யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன்.
அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் மாறாதனே. இந்த பாடலை நாம் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் மாறாதனை, அப்பாவை துதிக்கையில் என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் மாறாதனை, அப்பாவை துதிக்கையில் என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல தாயை போல தகப்பனை போல சுமக்கின்றீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீ, தாங்கி எங்களை நடத்துகிறீ. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் மாறாதனை, அப்பாவை துதிக்கையில் என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் மாறாதனை, அப்பாவை துதிக்கையில் என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை தருகின்றீ. கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை தருகின்றீ. அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீ. அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீ, மிகவும் நேசித்து நடத்துகிறீ. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் மாறாதனை, அப்பாவை துதிக்கையில் என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் மாறாதனை, அப்பாவை துதிக்கையில் என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. எங்கள்
துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. நாம் எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். தேவன் மகத்துவம் உள்ளவர், மகிமையுள்ளவர், கிருபையுள்ள தேவன் அவர். எல்லார் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆமென். தேவனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவால எல்லாம் கூடும், இயேசுவால எல்லாம் கூடும். கர்த்தரை துதிப்போம், அப்படி கர்த்தரை உயர்த்துவோம். நீர் பெரியவர், நீர் பெரியவர், மகத்துவம் உள்ளவர். ஜீசஸ், ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தரை உயர்த்துவோம் அப்படி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. இப்படி துதிப்போமா ஆண்டவரை உயர்த்துவோம். ஆண்டவர் தேவ நாம மகிமைப்படுவதாக, தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக, தேவனுடைய அக்கினி வெளிப்படுவதாக. ஸ்தோத்திர ஆண்டவரே. சொல்ல அப்படி துதிப்போம் அப்படி. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உங்க சமூகத்தில் எல்லாம் கூடும், அவ்வளவுதான். உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும். இன்னும் ஒரு முறை. உங்க நாமத்தில் எல்லாம் கூடும், உங்க சமூகத்தில் எல்லாம் கூடும். நல்ல வாய் திறந்து இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. இயேசு நாமத்தில் எல்லாம் கூடும். அவர் நாமத்தை சொல்லும் போதே ஒரு அபிஷேகம். சொல்லுங்க அப்படி. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். உம்மால் கூடும், கூடாதது ஒன்றுமில்லையே. நல்ல கைத்தட்டி பாடுங்க. கூடாதது ஒன்றுமில்லையே. நல்ல வாய் திறந்து இருதயத்துக்குள்ள இருந்துங்க. இயேசு நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இயேசு சமூகத்தில் எல்லாம் கூடும். உங்க நாமத்துல எல்லாம் கூடும், உங்க சமூகத்துல எல்லாம் கூடும்பா. இருவர் மூவர் கூடி இருக்கிற இடங்கள் அவர் வாசம் பண்றார். ஆமா. உந்தன் வார்த்தையா புயல் காற்று ஓய்ந்தது. சொல்லுவோம் அப்படியே. உந்தன் வார்த்தையா, உந்தன் பார்வையால் திருந்தினார் பேதுரு. சொல்லுவோமா. உங்க பார்வையால். அக்கா கை தட்டி பாடுக்கா. சொல்லுங்க. அவ்வளவுதான். கூடாதது ஒன்றுமில்லையே. நீங்க நினைக்கிற ஆள் ரட்சிக்கப்படுவாங்க. அவ்வளவுதான். இயேசுவின் நாமத்தினால். ஆமென். இயேசு நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. ஆஹா. இயேசு நாமத்தில் எல்லாம் கூடும். ஆமென். இயேசு சமூகத்தில் எல்லாம் கூடும். சத்தமா சொல்லுங்க அப்படியே. ஆமென். உம்மால் கூடும்,
இருதயத்தை ஆழத்துக்குள்ள இருந்து எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லையே. ஓ, கூடாதது ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா. கேளுங்க கேளுங்க, பைபிள்ல இயேசு பிரசங்கம் பண்ணதை பார்த்து என்ன செஞ்சாங்களாம்? ஜனங்க ஆச்சரியப்பட்டாங்களாம். இயேசு பிசாசு விரட்டுறதை பார்த்து என்ன செஞ்சாங்களாம்? ஆச்சரியப்பட்டார்கள். நோய்களை சுகமாக்குறத பார்த்து ஜனங்கள்லாம் என்ன செஞ்சாங்க? ஆனா இது எல்லாத்தையும் இயேசு செஞ்சார், இயேசு பேசினார், இதெல்லாம் ஆச்சரியப்பட்ட ஜனங்க, இவங்களுக்கு மத்தியில ஒரு 100க்கு அதிபதி ஒருத்தர் இருக்கிறான். இவனுடைய விசுவாசத்தை பார்த்து யார் ஆச்சரியப்பட்டதா? சொல்லுங்க, இயேசு ஆச்சரியப்பட்டார். அல்லேலூயா. இந்த உலகத்துல எந்தெந்த காரியங்கள் இயேசு செய்யறதெல்லாம் ஆச்சரியப்படுறது பெருசு இல்ல, நம்மளை பார்த்து இயேசு ஆச்சரியப்படணும். என் பிள்ளை இப்படி விசுவாசமா இருக்குது, என் பிள்ளை இப்படி ஜெபிக்குது, என் பிள்ளை இப்படி ஆராதிக்குது அப்படின்னு நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நாம கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. அப்படி நம்ம துதிக்க போற சொல்லுவோமா? இயேசு நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம். ஆஹா, அவ்வளவுதான். நல்ல கைகளை தட்டி ஆச்சரியப்படும்படியாக. ஆமென். இயேசு நாமத்தில் சொல்லுங்க அப்படியே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். சொல்லுங்க ஆண்டவர்ட்ட. ஓ, கூடாதது ஒன்றும் இல்லையே. என் வயித்துல இருக்கிற கட்டிய மாற்ற, என் தலையில இருக்கிற கட்டிய மாற்ற, என் சரீர பலவீனத்தை மாற்ற எல்லாம் அவரால கூடும். ஓ, கூடாதது ஒன்றும் இல்லையே. மீனின் வாயிலே காசு வந்ததே, அவ்வளவுதான். சொல்லுங்க, கழுதையின் வாயிலே பேச்சு வந்ததே, அவ்வளவுதான். பேச்சு வந்ததே, கூடாதது. ஓ, இயேசுவால எல்லாம் கூடாமா? கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது. உலகத்துல கழுத பேசுமா? இயேசு சொன்னா பேசும். சொல்லுங்க, இயேசப்பா சொன்னா சொல்லுங்க கழுத பேசும். சொல்லுங்களேன், என் ஆண்டவர் சொன்னா சொல்லுங்க கழுத பேசும். என் ஆண்டவர் சொன்னா, நான் போய் தூண்டில் போட்டேன்னா சொல்லுங்க அந்த மீனின் வாய்க்குள்ள காசு இருக்கும். என் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். என் ஆண்டவரால கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுங்க, ஆண்டவரே உம்மால கூடாதது ஒன்றுமில்லை. மீனின் வயிற்றிலே காசு வந்ததே, அவ்வளவுதான். ஓஹோ, கழுதையின் வாயிலே. பாடுங்க பாடுங்க. கழுதையின் வாயிலே, அவ்வளவுதான். கூடாதது ஒன்றும் இல்லையே. ஓ, உங்க நாமத்தில் எல்லாம் கூடும். இயேசுவால எல்லாம் கூடும். ஆஹா, உங்க நாமத்தில் எல்லாம் கூடும்.
தவித்தால் மரித்தார், ஜெபத்தால் உயிர்த்தார். சொல்லுங்க அப்படியே. திமிர்வாத ஐனையா சுகமாகி நடந்தார். ஆமா, சுகமாகி நடந்தார். கூடாதது ஒன்றும் இல்லை. விசுவாச அறிக்கை அவ்வளவுதாமா. கூடாதது ஒன்றும் இல்லை. என் கற்பத்தை புதுசா உருவாக்கி கொடுக்க அவரால எல்லாம் முடியும். என் கண்ணுல நல்ல பார்வையை கொடுக்க அவரால முடியும். என் காதுகள்ல இருக்கிற எல்லா கட்டுக்களை அவிழ்த்து போட அவரால முடியும். இயேசுவால எல்லாம் கூடுங்க. எனக்கு நல்ல வீடை கட்டி கொடுக்க அவரால முடியும். என் குடும்ப கட்டுக்களை நிர்மூலமாக்க அவரால முடியும். எனக்குள்ள இருக்கிற தடைகளை நிர்மூலமாக்க அவரால முடியும். சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க, வாயை திறந்து. என் சரீர பலவீனத்தை மாற்ற அவரால முடியும். எனக்கு அற்புதம் செய்ய அவரால முடியும். கூடாதது ஒன்றும் இல்லையே. கூடாதது ஒன்றும் இல்லை. என் தோப்பட்ட வழியை மாற்ற கூடாதது ஒன்றும் இல்லை. நல்ல வாய்களை திறந்து எல்லா கட்டுக்களும் மாறட்டும். கால் ஊன்றி நில்லென்று கத்தினான் பவுலன்று. அவ்வளவுதான். முடவன் நடந்தான் லிஸ்திரா நகரிலே. முடவன் நடந்தான். ஓ, கூடாதது ஒன்றும் இல்லை. எல்லாம் கூடும். அப்படியே உயர்த்துக்கு. அதான் விசுவாசம். அல்லேலூயா. அன்னைக்கு திறப்பு விழாவில் அப்பா சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க. பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனாங்களாம். அங்க பிச்சை எடுக்கிற அந்த பிச்சைக்காரை வந்து ஏதாவது கொடுப்பாங்களான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில பேதுரு சொன்னாராம், அப்பா என்கிட்ட காசு இல்லை, ஆனா என்கிட்ட இயேசு இருக்கார். என்ன சொன்ன? யார் இல்லையா? சொல்லுங்க. காசு இல்லையா? யார் இருக்கிறாரா? எனக்கு நீ எதிர்பார்க்கிற காசு இல்லை, நீ எதிர்பார்க்காத இயேசு என்கிட்ட என்ன செய்யறாரு? இயேசுவின் நாமத்தில் எந்திரிச்சு நடன்னு சொன்னவன் எந்திரிச்சு என்ன செஞ்சுட்டானா? அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நம்மகிட்ட காசு கிடையாது சொல்லுங்க, ஆனா இயேசு இருக்கிறார். சொல்லுங்க. காசு இல்லை, ஆனா இயேசு இருக்கிறார். அவரால் எல்லாம் கூடும். சொல்லுங்க. அவரால் எல்லாம் முடியும். சொல்லுங்க. அவரால் எல்லாம் கூடும். சொல்லுங்க. உங்க நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உங்க சமூகத்தில் எல்லாம் கூடும். அவ்வளவுதான். ஆமே. கோடாரி மிதந்தது எலிசாவின் வார்த்தையா? சூப்பரா. குஷ்டம் மறைந்தது யோர்தானில் குளித்ததால். குஷ்டம் மறைந்தது. சத்தமா சொல்லுங்க. கூடாதது ஒன்றுமில்லை. நீங்க அறிக்கை பண்ணுங்க. அற்புதம். கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு என்னால 1000 ரூபாய் தான் என் வியாபாரத்துல வருமானத்தை பார்க்க
பார்க்க முடியும் அப்படிங்கிறது நிலைப்பாடுன்னு வச்சுக்கிறீங்களேன். ஆனா ஆண்டவர் உங்களுடைய வியாபாரத்துக்குள்ள வந்துட்டா அன்னைக்கு நீங்க எதிர்பார்க்காம 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து இயேசு நினைச்சா சொல்லுங்க எல்லாம் நடக்கும். சொல்லுங்க எதிர்பார்க்கிறது நடக்கும். சொல்லுங்க நீங்க எதிர்பார்க்காததையும் கர்த்தர் செய்வார். சத்தமா சொல்லுங்க. நீங்க எதிர்பார்க்கிறதையும் செய்வாரு. சொல்லுங்க நீங்க எதிர்பார்க்காததையும் செய்வார். சொல்லுங்க நான் ஆச்சரியப்படும்படியாய் செய்வார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அமெரிக்காவில் ஒரு கணவன் மனைவிக்கு குடும்பத்தினுடைய நிலைகளில் கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. அவங்க ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ண அவங்க ஜெபம் பண்ண ஒரே ஜெபம் தான், ஆண்டவரே எங்களுக்கு குழந்தைய கொடுங்கன்னு ஜெபிச்சிருக்கிறாங்க. குறிப்பிட்ட வருடங்கள் கழிச்சு சரீரத்தில் ஒரு சின்ன மாற்றம் உண்டாயிருக்கு. அவங்க அந்த மாற்றத்தின் நிமித்தம் போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா அவங்களுக்கு ஒரு புது கற்பம் உருவாயிருக்குது. அந்த கற்பத்துக்குள்ள ஒரு குழந்தை என்ன செஞ்சிருக்குது. அவரால் கூடாதது எதுவும் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அவரால் கூடாதது. சொல்லுங்க அவரால் எல்லாம் கூடும். சொல்லுங்க நான் ஆராதிக்கிற ஆண்டவரால சொல்லுங்க எல்லாம் கூடும். சொல்லுங்க எல்லாம் நடக்கும். விசுவாசம்னா என்ன தெரியுங்களா? விசுவாசம்னா 75 வயசுல ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் உனக்கு ஒரு சந்ததியை தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. 99 வயசுலயும் போய் நின்றுக்கிட்டு ஆண்டவரே எனக்கு தருவேன்னு சொன்னியன்னு நிக்கிறான் பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனுக்கிட்ட எல்லாம் செத்து போச்சு. அவன் நினைச்ச ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நான் ஆண்டவர் கொடுக்கிறேன்னு சொன்ன காரியம் இந்த பூமியிலேயே இல்லாட்டினாலும் அதை புதுசா உண்டாக்கி பலனடைய வச்சு உள்ள கொண்டாந்து அந்த ஆசீர்வாதத்தை வைக்க அவரால் முடியும். அதான் விசுவாசம். அல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவர்ட்ட ஆமென். கூடாதது ஒன்றும் இல்லையே. இன்ன சத்தம் ஆண்டவர்ட்ட சொல்லுங்க அப்படியே, கூடாதது ஒன்றும் இல்லையே. ஓ இயேசு நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இயேசு சமூகத்தில் எல்லாம் கூடும். நல்ல பாடுவோம். இயேசு நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. வாலிபன் ஐத்திகு தூக்கத்தால் விழுந்தான். வாலிபன் ஐத்திகு தூக்கத்தால் விழுந்தான், இறந்தும் எழுந்தான். பவுலன்று ஜெபித்ததால் எப்படியா? இறந்தும் எழுந்தான். பவுலன்று ஜெபித்ததால் கூடாதது ஒன்றும் இல்லை. இயேசு நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. ஓ இயேசு நாமத்தில் எல்லாம் கூடும். ஆஹா. நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஊர்ல இருக்கிற ஊர்னில ஒரு 7 முறை முங்குப்பா உனக்கு வியாதி போயிரும் சொன்னா நம்ம என்ன செய்வோம்? ஆனா தண்ணிக்குள்ள அமுங்கி எந்திரிச்சா குஷ்டமே காணாம போயிடுச்சுங்க. அல்லேலூயா. நீங்க அதை நீங்க யோசிச்சு பாருங்க. தண்ணியை விட்டு வெளியில எழுந்திருச்சு 7வது முறை எந்திரிக்கிறப்போ அவனுக்குள்ள இருந்த அந்த சரீரத்துல இருந்த குஷ்டத்துல ஒரு பகுதி கூட என்ன செய்யல, அதுல காணல. அல்லேலூயா. அப்ப நான் நினைக்கிறேங்க, ஆண்டவர் சொல்லி நம்ம செய்ய நினைச்சிட்டோம்னா அது எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சரி ஆண்டவரால் அதுல அற்புதம் செய்ய முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவரால் அற்புதமா செய்ய முடியும். சொல்லுங்க. கேன்சர் 4வது ஸ்டேஜா இருந்தாலும் அவரால் அற்புதம் செய்ய முடியும். மரணத்தின் கட்டுக்கள்ல இருந்து இயேசுவால விடுதலை கொடுக்க முடியும். சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க 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 உங்களுக்குள்ள என்ன காரியத்தை எதிர்பார்த்து ஆண்டவர்கிட்ட நிக்கிறீங்களோ அதை விசுவாசத்தோட சொல்லிக்கிட்டே இருக்க போறீங்க. இப்ப நம்ம பாட பாட சொல்ல 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 நீங்க ஒரு காரியத்தை நினைச்சு பாருங்களேன். அந்த அம்மா 12 வருஷம் பெரும்பாடுள்ள அம்மா
எல்லாத்தையும் இழந்துருச்சு. தன்னிடத்துல 1 ரூபாய் பணம் இல்லாம இழந்துருச்சு. ஆனா அந்த அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியலங்க. 1 ரூபாய் கூட செலவு பண்ணாம எனக்கு அற்புதம் செய்யற ஒரு ஆண்டவர் இருக்கிறாங்கிறத எல்லாத்தையும் இழந்ததுக்கு பிறகுதான் அந்த அம்மாவுக்கு என்ன செஞ்சு புரிஞ்சிச்சு. இந்த அம்மா போகுது விசுவாசத்தோட, ட்ரெஸ்ஸை போய் தொடுது, அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்றாருங்க, 1 ரூபாய் கூட செலவில்லாம அற்புதத்தை எதிர்பார்க்கணுமா? என்கிட்ட வா. அவர் சொல்லுங்க, அவர்கிட்ட வாங்க. அல்லேலூயா. நான் உங்ககிட்ட வந்துடுறேன் ஆண்டவரே, எனக்கு அற்புதம் செஞ்சிருங்க. சொல்லுங்க, நான் உங்ககிட்ட வந்துடுறேன். சொல்லுங்க, 1 ரூபாய் பணம் இல்லாம, 1 ரூபாய் பணம் செலவில்லாம எனக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஏன்னா இயேசு நாமத்துல எல்லாம் கூடும். சொல்லுங்க, இயேசுவால. சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற ஆண்டவரால. சொல்லுங்க, எல்லாம் கூடும். சொல்லுங்க, இயேசு நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. அவ்வளவுதான். ஆஹா, இயேசு நாமத்தில் எல்லாம் கூடும். ஆமே. சத்தமா சொல்லுங்க, உம்மால் கூடும். ஆமென். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லையே. கூடாதது ஒன்றும் இல்லையே. எலிசாவின் சால்வையால் யோர்தான் பிரிந்தது. எலிசாவின் சால்வையால் எரிகோவின் உப்பு நீர் ஆரோக்கியமானது. எரிகோவின் உப்பு நீர். இதெல்லாம் இயேசுவால தான் நடக்கும். ஒன்றும் இல்லையே. நாமத்தில் எல்லாம் கூடும். ஆமென். நல்லா துதிப்போம். ஆஹா, இயேசு நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால் எதெல்லாம் எதிர்பார்க்கிறாங்களோ அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. எதிர்பார்த்த அற்புதங்களை பெற்றுக் கொள்ளட்டும் பா. இயேசுவின் நாமத்தினால வாங்கின கடனை எல்லாம் நிர்மூலமாக்க அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஓ, இயேசு நாமத்தில் எல்லாம் கூடும். தடைப்பட்ட காரியங்கள் நிர்மூலமாக்கப்படுவதா. நீங்க யோசிச்சு பாருங்களேன், சால்வைய சுருட்டி அடிச்சா யோர்தான் பிரியுதான். இயேசு நினைச்சா எல்லாம் நடக்கும். சொல்லுங்க, என் ஆண்டவர் நினைச்சா எல்லாம் நடக்கும். என் ஆண்டவரால எல்லாம் கூடும். இயேசு நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. ஆமென். இயேசு நாமத்தில் எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஒரு தகப்பன் வேகமா ஓடியாராம் ஆண்டவர்கிட்ட. பிள்ளை ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்குதுன்னு ஓடியாராம். அப்போ ஒருத்தன் வேகமா வந்து இயேசு கிட்ட பேச போகும்போது சொல்றான், உன் பிள்ளை முடியல இல்லப்பா, செத்து போச்சு. அதனால என்ன செய்யாத, போதகரை வருத்தப்படுத்தாதேன்னு சொல்றான். அப்போ உடனே இவர் கேட்கிறாரு, நீ தைரியமாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் மகன் என்ன செய்யல, சாகல, நான் வந்தா உன் பிள்ளை எந்திரிச்சிடணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. இயேசு நாமத்தினால, இயேசுவால மரித்த நிலையில கிடக்கிற நபர்களை அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. ஒருத்தவங்க போன் பண்ணாங்க, நம்ம சர்ச்சுக்கு வர்றாங்க இல்லையா, சித்ரா சிஸ்டர். அவங்க அப்பா திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க 1 மணி நேரம் தான் டைம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போறோம் அவங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு. அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு நாமத்துல எல்லாம் கூடும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல சொல்லுங்க, எல்லாம் நடக்கும். சொல்லுங்க, எல்லாம் நடக்கும். சொல்லுங்க, அவர் செய்ய நினைச்சது சொல்லுங்க, எதுக்கும் தடைபடாது. அல்லேலூயா.
சொல்லுங்க, நம்மளாம் விரியன் பாம்பு கடிச்சா என்ன செய்வோம்? உலகத்திலேயே விஷமுள்ள முதல் விஷமுள்ள பாம்பு எது தெரியுங்களா? விரியன் பாம்பு. கடிச்சா என்ன செய்வோம்? ஐயா 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 தூக்கு 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 தூக்குன்னு கத்திட்டு ஓடிடும். அல்லேலூயா. ஆனா பைபிள்ல ஒரு ஆளு கடிச்சிச்சு, தூக்கி உதறிவிட்டு அவ்வளவுதான், அவர் வாட்டுக்கு உட்காந்து குளிர் காய ஆரம்பிச்சிட்டான். அவன் சொன்னாங்க, இவன் வந்து கடல்ல காப்பாத்தி வந்தாலு போய் கடைசியில் ஒரு கரையில ஒதுங்க போற நேரத்துல கடல்லையே சாகாம இங்க வந்தவன் இங்க செத்து போக போறான்டா அப்படின்னு சொன்னாங்க. இவன் பாட்டுக்கு கூலா இருந்துட்டார் பவுல், ஒண்ணுமே செய்யல. அல்லேலூயா. அவனுக்கு தெரியும், அன்னைக்கு நைட் ஆண்டவர் சொல்றாரு, நீ ரோமாபுரியில போய் என்னிடத்துல எனக்காக என்ன செய்ய வேண்டியது இருக்குது, நீ பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதனால அவனுக்கு தெரியும், நான் சாக மாட்டேன். சொல்லுங்க, நான் சாக மாட்டேன். சொல்லுங்க, நமக்கு சாவு வராது. நம்மளை ஆண்டவர் ஒரு காரியத்தினுடைய திட்டங்களை நிறைவேற்றி கொடுக்கிற வரைக்கும் எனக்கு என்ன வராது? சொல்லுங்க, எதுவும் நடக்காது. அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இதான் விசுவாசம். இயேசு நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. ஓ சொல்லுங்க, உம்மால் கூடும். ஓ நல்ல, ஆமா, கூடாதது ஒண்ணுமில்ல. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது உம்மால் கூடாதது. சொல்லுங்க, என் புள்ள நல்ல பெரிய உத்தியோகத்துல போய் இருக்கும். சொல்லுங்களேன், இதெல்லாம் விசுவாசம். ஆமென். சொல்லுங்களேன், என் புள்ள நல்ல பெரிய உத்தியோகத்துல இருக்கும், என் புள்ள நல்லா படிக்கும், என் குடும்பத்துல இருக்கிறவங்க உயர்வான இடத்துல இருப்பாங்க. இதெல்லாம் விசுவாசம். அறிக்கை பண்ணுங்களேன். நீங்களா சொல்லுங்க, நாங்க நல்லா இருப்போம், கர்த்தர் எங்களை உயர்த்துவாரு. ஆண்டவரே, இந்த வருஷத்துல நாங்க கடனே இல்லைன்னு சாட்சி சொல்ல போறோம். கர்த்தர் எங்க கடனை நிர்மூலமாக்கிட்டாரு, கர்த்தர் எங்களுடைய கடனுக்கு ஒரு புதிய வழியை திறந்துட்டாரு அப்படின்னு அறிக்கை பண்ணுங்களேன். ஏன்னா என் ஆண்டவரால எல்லாம் கூடும், என் ஆண்டவரால எல்லாம் நடக்கும், என் ஆண்டவரால எல்லா அற்புதங்களும் நடக்கும். அப்படி அறிக்கை பண்ணுங்களேன். ஆண்டவர், ஆமென். உங்க நாமத்தில் எல்லாம் கூடும், உந்தன் வார்த்தையா புயல் காற்று ஓய்ந்தது. ஆமா, உந்தன் பார்வையால் திருந்தினார் பேதுரு. கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுங்க, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. அவ்வளவுதான், அவ்வளவுதான். இன்னும் ஒரு முறை, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. சத்தமா, இதயங்கள் மகிழட்டும். அவ்வளவுதான், முகங்கள் சிரிக்கட்டும். சொல்லுங்க, அப்படியே துதிங்க. கர்த்தரால எல்லாம் கூடும். ஆமா, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மன்னித்து அணைத்துக் கொண்டார், மகனாய் சேர்த்து கொண்டார். மன்னித்து அணைத்துக் கொண்டார். சொல்லுங்க, கிருபையின் முத்தங்களா புது உயிர் தருகிறார். கிருபையின் முத்தங்களா. அவ்வளவுதான். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். சொல்லுவோமா? ஓ, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இயேசுவின் நாமத்தினால் இருதயங்கள்ல இருக்கிற எல்லா கவலைகளும் சரீரத்தை விட்டு விலகுவதா. என் ஆண்டவரால எல்லாம் கூடும், என் ஆண்டவரால எல்லாம் நடக்கும், என் ஆண்டவரால எல்லாம் முடியும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்யுங்க. அவரது மக்கள் நான், அவர் மேய்க்கும் ஆடுகள் நான்.
ஆடுகள் நான் தலைமுறை தலைமுறைக்கும் நம்பத்தக்கவரே. அவ்வளவுதாமா. கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். ஓ அவ்வளவுதான். ஓ மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஆண்டவரே மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. ஓ மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. சொல்லுங்க, கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்களே. ஆண்டவரால எல்லாம் கூடும். சொல்லுங்க, இயேசுவால எல்லாம் கூடும். சொல்ல சொல்ல, வாயில சொல்ல சொல்ல ஆண்டவர் அற்புதம் செய்ய வந்துருவார், கிரியை செய்ய வந்துருவார். அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. அல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும்பா. அல்லேலூயா. இந்த விசுவாச அறிக்கைகளை வெளிப்படுத்துகிற ஒவ்வொருத்தருடைய ஆண்டவரே வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் உங்க வல்லமையில கரை இறங்கட்டும். அற்புதம் வெளிப்படுவதாக, அற்புதங்கள் வெளிப்படுவதாக, அற்புதங்கள் வெளிப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. மக்கு நன்றி அப்பா, மக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. எனக்கு அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வார் இயேசு. என்ன விசுவாசம் பாருங்க. அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வார் இயேசு, இன்றைக்கு செய்வாரே. இன்னும் ஒரு முறை, அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வாரே. கலங்கி வந்த மகனே கலங்காதே மகளே, கலங்கி வந்த மகளே கலங்காதே மகளே, கலங்கி வந்த மகனே கலங்காதே மகளே, கலங்கி வந்த மகளே கலங்காதே மகளே. ஹல்லேலூயா. சிலருக்கு எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு ஒரு பெரிய பலூனை கையில கொண்டு வந்துடுறீங்க, உள்ள வச்சு பயங்கரமா காத்து அடிச்ச உடனே புஷ்ன்னு பெருசாகி ஆண்டவர் என்ன நடத்துவாரு, ஆண்டவர் எனக்கு எல்லாம் செய்வாரு அப்படிங்கிற அந்த விசுவாசத்தோட வீட்டுக்கு போறீங்களா? நல்லா இருக்க பிடிச்சு கட்டாம பலூனை லைட்டா விட்டு போறீங்க போல இருக்கு. புஸ் 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 காத்து என்ன செஞ்சிருது, சுத்துற இறங்கி போயிடுது. புதன்கிழமை ஆன உடனே என்ன நடந்து போச்சு, என்ன நடக்குது, இன்னும் சங்கத்துக்கு காசு கட்டலையே, இன்னமும் அந்த பிரச்சனை இருக்குதே, இந்த பிரச்சனை இருக்குதே. காத்து இறங்கி போய் வெறும் பழுவுன சனிக்கிழமைக்கு கையில் பிடிச்சிட்டு வர்றீங்க. மறுபடியும் இங்கே புஸ் 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 நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் அடிக்கிற இந்த விசுவாசத்தின் காற்றை ஆண்டவரை இருக்க கட்டுனபடி தான் நான் போவேன். இந்த காத்து கொஞ்சமும் என் வாழ்க்கையில் என்ன செய்யாது, சொல்லுங்க, குறையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேவர்களிலும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் வல்லமை இல்லவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், எனக்கு கொடுக்க வல்லவர். அந்த விசுவாசத்தோட தான் நான் புறப்பட்டு போறேன். ஆண்டவரே, எனக்கு குறையில்லை, சொல்லுங்க, எனக்கு குறையில்லை. எனக்கு எதுலையும் குறையில்லாதபடி நடத்துகிற ஆண்டவர் என் கூடவே வருகிறார். சொல்லுங்க, அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, குறையில்லையே. சொல்லுங்க, குறையில்லையே. சொல்லுங்க, என் கர்த்தர் என் மேய்ப்பர். சொல்லுங்க அப்படியே, குறையில்லையே, குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர். சொல்லுங்க,
மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடே. சொல்லுங்க, மிகுந்த ஆனந்த சந்தோஷம். அவ்வளவுதான். சொல்லுங்க, எதிரிகள் கண் முன்னே சொல்லுங்க விருந்து படைக்கின்றார். யாரு நம்மளை எதிரா பாக்குறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி உயர்வு. எப்படியா? விருந்து படைக்கின்றார், புதிய எண்ணெய் அபிஷேகம். அவ்வளவுதான், நிரம்பியது. நான் நிரப்பி தான் புறப்படுறேன் ஆண்டவரே. புதிய எண்ணெய் அபிஷேகம். ஸ்தோத்திரம்பா. நிரம்பியது பாத்திரம். உங்ககிட்ட இருக்கிற இந்த குறைனால யாருக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு அசிங்கமா இருக்குதா, அவங்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை நடத்துவார். சொல்லுங்க, புதிய எண்ணெய் அபிஷேகம் என் தலைமே. நிரம்பியது என் பாத்திரம். கைத்தட்டி சொல்லுமா, குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர். ஸ்தோத்திர ஆண்டவரே. குறையில்லையே, ஓ குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. அல்லேலூயா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. அல்லேலூயா. கைகளை, ரெண்டு கைகளை உயர்த்திருங்க. சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இன்னும் ஒரு முறை சத்தமா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், நன்றி அப்பா. மகளாக உயர்த்திடுங்க. உங்க மகனாக தெரிந்து கொண்டீ. சத்தமா உயர்த்தி சொல்லுங்க அப்படியே, ராஜாக்களும் நாங்களே ஐயா, ஆசாரியர்களும் நாங்களே. ஓ ராஜாக்களும் நாங்களே ஐயா, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோ. கைகள் அசைச்சு அப்படியே, இயேசு ராஜா அன்பு இயேசையா உம்மை ஆராதிக்கின்றோ. நன்றி அப்பா. நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா கரம் எங்களோடு கூட இருப்பதாக. எங்களை பலப்படுத்தி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அந்த கைகளை உயர்த்தி அந்த சித்ரா இந்த சிஸ்டருடைய அப்பாவுக்காக நம்ம ஜெபிப்போம்.
ஹார்ட் அட்டாக்ல நான் சொல்லி ஒரு மணி நேரம் இருக்கவங்க 1 மணி நேரத்துக்கு தான் அவங்க டைம் கொடுத்துருக்கிறேன்னு சொன்னாங்க. இயேசுவின் நாமத்துல எல்லாவற்றையும் அற்புதங்களை செய்ய எங்க ஆண்டவருக்கு அதிகாரம் உண்டு. நீர் கிட்டத்திற்கு மட்டுமல்ல, நீங்க தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறீர். நாங்க விசுவாசிக்கிறோம், இப்பவே உங்க வல்லமை அவருக்குள்ள புறப்படுகிறது. ஆண்டவரே செயல் இழந்த பகுதிகள் செயல்படுவதாக, இருதயங்கள் செயல்படுவதாக, சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறுவதாக, அற்புதம் நடப்பதாக. அற்புதத்தின் வல்லமை இறங்கட்டும் ஐயா, அற்புதத்தின் வல்லமை செயல்படுவதாக. ஆண்டவரே கூட கொஞ்சம் ஆண்டவரே ஆண்டுகள் அவருக்கு ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலனை கொடுத்து வாழ வைப்பீராக. ஜெபத்துக்கு ஆம் என்று பதில் தந்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு ஆமென். உட்கார்ந்துருங்க. ஆமென். அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வார் இயேசு, இப்பவே செய்வாரே. அல்லேலூயா.